வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரூ மெத்தடோட பார்ட் 5, அதாவது லாஸ்ட் 6 எட்ஜஸ் தான் நம்மளே பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஆல் கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே. சரி வாங்க, இன்னும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் 6 எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க ரூ மெத்தடில். அந்த லாஸ்ட் 6 எட்ஜஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம ரூவோட பிளேலிஸ்ட், அதாவது ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 4 வரைக்கும் இந்த டுட்டோரியல் பார்க்கலாம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். ஸோ இந்த ரூ மெத்தட்ன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க, ரூ மெத்தட் கற்றுக்கிட்டா சீஃப் ஆஃப் மெத்தட் மறக்கும்னு. அதெல்லாம் மறக்காது, நீங்கள் ரூ மெத்தடு கற்றுக்கோங்க. சரி வாங்களுமே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் 6 எட்ஜஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் 6 எட்ஜஸ்க்கான டுட்டோரியல் போயிடலாம். ஸோ நீங்கள் நான் பார்ட் 4லேயே உங்களுக்கு எப்படி நான் அந்த கார்னர் சேர்க்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுபடி நீங்கள் இப்படி சேர்த்துறீங்க. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் 6 எட்ஜஸில் சென்டர்ஸ் ப்ளஸ் நம்ம சேர்த்து வச்சு இந்த கார்னர்ஸ் அலைன் பண்ணிப்போம். சென்டர்ஸ் எப்படி அலைன் பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த கலர் சேர்த்துருக்கோம்னா எல்லோ கலர் சேர்த்துருக்கோம். இந்த எல்லோட சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எல்லோட சென்டர் இங்கே இருக்குது. ஸோ இந்த சென்டரை இப்படி மேலே கொண்டு வரும். ஸோ இப்படி மேலே கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம சேர்த்து வச்ச கார்னரை அலைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் க்ரீன் பார்த்துட்டேன்னா, இப்போ இந்த க்ரீனோட சென்டர் பீஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த க்ரீனோட சென்டர் பீஸோட நேராக மேட்ச் பண்ணி வச்சுக்கணும், அதாவது அலைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 6 எட்ஜஸோட மெயின் ஸ்டெப்புக்கு வரும். அது என்னென்னா நம்ம பேட் பீஸஸை குட் பீஸ் ஆக்குறது. அதான் நம்ம மெயின் ஸ்டெப். ஸோ அது பண்ணிட்டாலே ரொம்ப ஈஸி. நம்ம அது எப்படி, எது பேட் பீஸ் எது குட் பீஸ் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம டாப் கலர் என்னென்னா எல்லோ, பாட்டம் கலர் என்னென்னா ஒயிட். ஸோ இப்போ நமக்கு இந்த 2 கலர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த 2 கலர் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த 2 கலரோட எட்ஜஸ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த எட்ஜ் வேணால் எடுத்துக்கோங்களேன், அதாவது சால்வ் பண்ணாத எட்ஜ். இப்போ நீங்கள் இந்த எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எல்லோ இருக்கும். இப்போ இந்த எட்ஜ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒயிட் இருக்கும். இந்த எட்ஜ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எல்லோ இருக்கும். இந்த எட்ஜ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த 6 எட்ஜிலுமே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோ ஆர் ஒயிட் சேர்ந்து தான் இருக்கும். இதில் எப்போ நீ குட் பீஸ் பேட் பீஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த 2 கலர் டாப்பில் இருந்ததுன்னா அது குட் பீஸ். இந்த 2 கலர் டாப்லேயும் இல்லை பாட்டம்லேயும் இருந்ததுன்னா அது குட் பீஸ். டாப்லேயும் பாட்டம்லேயும் இல்லாமல் சைடில் இருந்ததுன்னா அது பேட் பீஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த 2 கலர் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுப்போம். ஒன்று ஒயிட், இன்னொன்று எல்லோ. ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கலர், வேறு ஏதாவது நீங்கள் கலர் ஸ்கீம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்னோட கியூபிங் டுட்டோரியல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா நான் இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒயிட் ஆன் பாட்டம் அண்ட் எல்லோ ஆன் ஃப்ரெட் வச்சு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கலர் ஸ்கீம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கோட ஆப்போசிட் கலர் தான். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ இப்போ நமக்கு எல்லோ ஞாபகம் வச்சு நம்ம ஒயிட்டு ஞாபகம் வச்சு. ஸோ எல்லோ அண்ட் ஒயிட் நம்ம டாப்லேயும் பாட்டம்லேயும் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். இது நம்ம டாப்லேயும் பாட்டம்லேயும் பார்ப்போம். ஸோ ஒயிட் இங்கே இருக்குது. ஒயிட் அண்ட் எல்லோ எதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஒயிட் இதோட டாப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீஸ்லாம் நம்ம குட் பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதை ஏன்னா இந்த ஒயிட் டாப்பில் இருக்குது. இப்போ இந்த பீஸ் பாருங்களேன், இதுவும் எல்லோ தான். இது ஒயிட் இல்லை எல்லோ, நீங்கள் என்ன எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நம்ம குட் பீஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா பாட்டமில் எல்லோ ஃபேஸ் இருக்குது. இது பேட் பீஸ். ஏன்னா பாட்டமில் எல்லோ ஃபேஸ் இல்லை, எல்லோ இல்லை ஒயிட் ஃபேஸால் இது க்ரீன் ஃபேஸ் இருக்குது. ஸோ இது பேட் பீஸ். ஸோ இது என்னென்னா டாப்பில் நமக்கு என்ன பார்க்குறோன்னா டாப்பில் எல்லோ இல்லை இதெல்லாம் இந்த பீஸ்லாம் விட்டுருங்க. இந்த டாப்பில் 4 பீஸ் பார்த்துக்கோங்க. இந்த டாப்பில் நீங்கள் இந்த பீஸ் உங்களுக்கு
எல்லோவும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது. ஸோ இந்த பீஸ் பார்க்கலாம், இதுவும் எல்லோவும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது. இங்கே பார்க்கலாம் எல்லோவும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது. இதுவும் பார்க்கலாம் எல்லோவும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது. ஸோ 1 2 3 4. ஸோ இந்த 4 எட்ஜஸ்மே நமக்கு வந்து பேட் எட்ஜ் தான் சொல்லுவோம். ஸோ இந்த 2 மட்டும் தான் குட் எட்ஜ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேட் எட்ஜ்னா என்னன்னு, குட் எட்ஜ்னா என்னன்னு. ஸோ இப்போ நம்ம எல்லா பேட் எட்ஜுமே குட் எட்ஜாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய கேஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு ஃபார்முலா தான். அது என்ன ஃபார்முலான்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஈஸியஸ்ட் கேஸ் போயிடலாம். அதான் இந்த கேஸ். ஸோ இந்த கேஸ் எப்படின்னா வந்து மேலே வந்து ஒரு குட் ஏஜ் இருக்கும், கீழேயும் ஒரு குட் ஏஜ் இருக்கும். மிச்சம் இந்த 3 ஃபஸ்ட் டாப்பில் இந்த 3 ஏஜ் பேட் ஏஜ், இங்கே டவுனில் இந்த ஒரு ஏஜ், டவுனில் இங்கே ஒரு பேட் ஏஜ். ஸோ 3 பேட் ஏஜ் ஒரு குட் ஏஜ் இங்கே இருந்துன்னா, சப்போஸ் உங்களுக்கு இப்படிலாம் கூட இருக்கலாம். இங்கே 3 ஏஜ், இங்கே 3 பேட் ஏஜ், இங்கே ஒரு குட் ஏஜ் இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்படிலாம் இருந்ததுன்னா மேலே 3 கீழே 1னாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த சென்டர் இந்த 3த்தில் எது சென்டர் பேடேஜ்னால் வந்து இது சென்டர் பேடேஜ், அது உங்கள் ஃப்ரெண்ட்லேயும். ஸோ இந்த பேடேஜை இதை வந்து இந்த இடத்துக்கும் நம்ம கொண்டு வரோம். ஸோ இப்படி பார்த்தாலே நம்ம இப்படி கொண்டு வந்துட்டு M', U', M. ஸோ நீங்கள் இப்படி பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லா ஏஜுமே குட் ஏஜ் ஆகிடும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் குட் ஏஜ், இதுவும் குட் ஏஜ், இதுவும் குட் ஏஜ், இதுவும் குட் ஏஜ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுவும் குட் ஏஜ், இதுவும் குட் ஏஜ். ஏன்னா வந்து இப்போ ஒயிட் அண்ட் எல்லோ வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் ஃபேஸ் ஏஜ்னா அது வந்து குட் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒயிட் குட் ஏஜ், இது எல்லோ இது குட் ஏஜ், இது வந்து ஒயிட் இது குட் ஏஜ், இது எல்லோ குட் ஏஜ், இது ரெண்டுமே எல்லோ. ஸோ இது எல்லாமே குட் ஏஜ். நண்பர்களே, இப்போ நான் வந்து நான் சொன்ன அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணணும்னா இந்த 2 உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு எட்ஜையும் பேக்கில் இருக்க ஒரு எட்ஜையும் ஃப்ளிப் பண்ணி விடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போ எனக்கு அடிச்சிருக்கு எது குட் ஏஜ் எது பேட் ஏஜ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இது குட் ஏஜ் ஏன்னா இது ஒயிட் ஃபேஸ் இருக்குது, இதுவும் குட் ஏஜ் ஏன்னா வந்து ஒயிட் ஃபேஸ் இருக்குது. இது பேட் ஏஜ் ஏன்னா வந்து இது 2த்துலேயுமே ஒயிட்டும் இல்லை எல்லோவும் இல்லை. இது 2மே குட் ஏஜ் ஏன்னா வந்து ஒயிட்டில் இருக்குது, இது வந்து எல்லோ இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இப்போ இந்த 2 மட்டும் தான் பேட் ஏஜ். ஸோ இப்போ இந்த 2 பீஸுமே நான் இப்படி ஸ்வாப் பண்ணுறேன், அதாவது ஃப்ளிப் பண்ணுறேன். இந்த 2 பீஸுமே ஃப்ளிப் பண்ணுறேன். அதை இந்த அல்காரிதம் பண்ணும். அது என்ன அல்காரிதம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் லென்த்தி, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். M', U', M', U', M', U2, M, U', M, U', M', U2. ஸோ இது எப்படின்னா M'னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி இதுதான் M', உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் திரும்பி போடுறேன் M', U', M', U', M', U', வந்துட்டு திரும்பி M', U2 வரும். இப்போ வந்து M''லாம் விட்டுருங்க, இப்போ M தான். Mனா ஒன்றும் இல்லை, உங்கள் இப்படி வச்சு நீங்கள் புஷ் பண்ணுவேன். இதுதான் M', U', திரும்பி U' தான். சாரி, இது M, U', M, U', M, U2. ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2மே வந்து ஃப்ளிப் ஆகிடும், அவ்வளோதான். திரும்பி பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2மே ஃப்ளிப் ஆகிடும். இப்போ நான் இந்த 2மே ஃப்ளிப் ஆகிற மாதிரி உங்களுக்கு அல்காரிதம் சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ உங்களுக்கு இந்த 3 இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்படி இருக்குது 3 பேட் ஏஜ். இப்போ நான் இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ நான் இப்படி பண்ணுறேன், எல்லாம் குட் ஏஜ் ஆகிடுது. சப்போஸ் உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி கேஸ்லாம் வருதுன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு இந்த 2 இப்போ வந்து குட் ஏஜ்லாம் பார்க்குறோம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2மே பேட் ஏஜ். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய அல்காரிதம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே அந்த அல்காரிதம் தான். ஸோ இப்போ நான் ஏன் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அந்த கேஸ் சொல்லி தந்தேன்னா இருக்கிறதே அதான் ரொம்ப ஈஸியான கேஸ், அதனால தான் உங்களுக்கு அது சொல்லி தந்தேன். அப்படி பண்ணிங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 2 ஏஜ் தான் ஃப்ளிப் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த 2 ஏஜ் எப்படி ஃப்ளிப் பண்ணலான்னா ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம இப்படி ஃப்ளிப் பண்ணோன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒயிட் வந்துடும், அதனால் இது குட் ஏஜ். இது வந்து உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணால் மேலே வந்து உங்களுக்கு எல்லோ வந்துடும், அதனால் இது குட் ஏஜ். ஸோ இப்போ நம்ம அந்த அல்காரிதம் என்ன பண்ணால் இங்கே உள்ள பீஸும் அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நீங்கள்
இப்போ நீங்கள் இந்த அல்காரிதம் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி அந்தந்த இப்போ பேட் ஏஜ்லாம் அந்தந்த இடத்துல வச்சிடணும். ஸோ இப்போ வந்து இந்த பேட் ஏஜ் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. இன்னொரு பேட் ஏஜ் இங்கே வந்துச்சுன்னா நம்ம ஃப்ளிப் பண்ணால் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இப்போ என்னன்னா இப்போ என்ன பண்ணால் இந்த பேடேஜை எப்படியாச்சும் நம்ம இங்கே கொண்டு போகணும். ஸோ இப்படி எப்படி கொண்டு போகிறோன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பேடேஜ் இப்போ நீங்கள் வந்து இப்படி பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி போயிடும். ஸோ நீங்கள் இந்த கார்னர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்பி அண்டு பண்ணிங்கன்னா உங்கள் கார்னர்ஸ்லாம் சேர்ந்துடும். பி சொன்னீங்கன்னா இந்த பாருங்கள், நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இந்த ஓரியன்டேஷன்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது பேடேஜ்னால நமக்கு இப்போ நீங்கள் பின்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு குட் ஏஜாக மாறிடும். ஆனால் நீங்கள் இப்போதைக்கு இது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து நம்ம இங்கே கொண்டு போகிறோம். பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அல்காரிதம் போடலாம். இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த சேர்ந்துலாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு திரும்பி நம்ம சேர்ந்துருந்தோம். ஸோ இப்போ அந்த அல்காரிதம் போடலாம். எம் பிரைம் யூ பிரைம் எம் பிரைம் யூ பிரைம் எம் பிரைம் யூ2 எம் யூ பிரைம் எம் பிரைம் எம் யூ பிரைம் எம் யூ2. இப்போ வந்து இப்போ நம்ம அல்காரிதம் போட்டோம். இப்போ நான் பண்ணதை அப்படியே அண்டு பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன் வந்து பி பண்ணேன். இப்போ வந்து பி பிரைம் பிரைம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து குட் ஏஜ் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய அல்காரிதம்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணல. நான் இன்னொரு கேஸோ உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து இது குட் ஏஜ், ஏன்னா மூணுமே எல்லோ இருக்குது. இது பேட் ஏஜ், ஏன்னா வந்து இது எல்லோவும் கிடையாது, இது ஒயிட்டும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு குட் ஏஜ், ஏன்னா ஒயிட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எல்லோவும் கிடையாது, ஒயிட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் வந்து இது ஒன்று தான் பேட் ஏஜ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடிய அல்காரிதம் இந்த 2 பீஸை ஃபிட் பண்ணும். இந்த 2 பீஸை வந்து அப்படியே ஃப்ளிப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஒரு இடம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். அதாவது எப்படி கொண்டு வரணும்னா இதை வந்து D2 F2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இப்படி வந்துடும். ஸோ நல்லா பாருங்கள், இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு போயிட்டு F2 பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த அல்காரிதம் போடுங்க. எம் பிரைம் யூ பிரைம் எம் பிரைம் யூ பிரைம் எம் பிரைம் யூ2 எம் யூ பிரைம் எம் யூ பிரைம் பிரைம் யூ2 F2. ஸோ இப்போ நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு இப்போ அந்த அல்காரிதம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது ரிவர்ஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குட் பீஸ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே குட் பீஸ் ஆகிடும். ஸோ இன்னமும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த 2 மட்டும் தான் குட் ஏஜ். ஸோ இது 2 பேட் ஏஜ், இங்கே 2 பேட் ஏஜ். ஸோ இது மட்டும் குட் ஏஜ், இந்த 2 பேட் ஏஜ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அல்காரிதம் என்ன பண்ணால் இங்கே இருக்கும் பீஸும் ஸ்வாப் பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இப்போ இந்த 2 பீஸ் கரெக்டாக இங்கே இருக்குது. அதனால் நான் இப்படி அந்த அல்காரிதம் போடுறேன். கரெக்டாக இந்த பீஸ் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த 2 பீஸை பார்க்குறோம். இப்போ இந்த பீஸை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன், திரும்பி நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் இந்த பீஸை வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ நீங்கள் என்ன மூவ்ஸ் பண்ணுறீங்கன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் வந்து டி பிரைம் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த 2 பீஸும் பார்த்தீங்கன்னா பேட் ஏஜ், நம்ம கரெக்டாக இந்த பொசிஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த அல்காரிதம் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பீஸ் கொண்டு வந்தீங்க, இப்போ 2மே நீங்கள் மாற்றிடுங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வரீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன பீஸ் கொண்டு வந்தீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். லாஸ்ட்டாக நம்ம இந்த பீஸ் தான் எடுத்து கொண்டு வந்தோம். ஸோ இப்போ அதை ஃபஸ்ட் நம்ம அன்டூ பண்ணலாம். அந்த பீஸ் கரெக்டாக அன்டூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பீஸ் தான் செகண்டாக ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தோம். அப்போ இந்த பீஸ் எங்கேருந்து பார்க்கணும், இங்கே இருந்தது. அதனால் நம்ம இப்படி அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாமே குட் பீஸாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் போயிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து எனக்கு இந்த 2 ஏஜ் இல்லாமல் எனக்கு இந்த 2 ஏஜ் இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்போ நான் வந்து நம்ம பண்ணுற அல்காரிதம் இந்த 2 ஏஜ் அப்படி ஃப்ளிப் பண்ணும். இப்போ நான் இந்த 2 ஏஜை எப்படி ஃப்ளிப் பண்ணுறேன்னா வந்து யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் அந்த அல்காரிதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இதாகிடும். நீங்கள் அது யூ பண்ணதை யூ பிரைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். அவ்வளோதான் நம்மளே. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்
போயிடலாம். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் வந்து ரெட்டை வந்து இப்போ நீங்கள் வந்து ரெட் இல்லை ஆரஞ்சை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா எல்லோ அண்ட் ரெட் வந்து இங்கே எல்லோ அண்ட் ரெட்டோ இல்லை எல்லோ அண்ட் ஆரஞ்சோ இங்கே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லோ அண்ட் ரெட்டை நான் இப்படி இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். எப்போ நான் வந்து இப்போ அவங்களுக்கு இன்சர்ட் பண்ண தெரிலனா அந்த எல்லோ அண்ட் ரெட்டு இல்லை எல்லோ அண்ட் ஆரஞ்சு உங்கள் ஃப்ரெண்டில் கொண்டு வந்துட்டு M'(U2M) போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்சர்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இன்சர்ட் பண்ணலான்னா இது அப்படியே திரும்பியும் நீங்கள் இப்படி கியூப் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது இங்கே ஸோ இந்த ஒரு பீஸ் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம M'(U2M) அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் நமக்கு வந்து இந்த ரெண்டுமே சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நீங்கள் கியூப் ரொட்டேட் ஆக்சுவலாக ரூம் மெத்தடில் நீங்கள் கியூப் ரொட்டேட்டே பண்ணக்கூடாது. நான் ஏன் கியூப் ரொட்டேட் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் கியூப் ரொட்டேட் பண்ணி இப்படி பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சீஃப் ஆஃப் அப்படிலாம் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து அதை இன்சர்ட் பண்ணலாம். இங்கேருந்து இதுக்கு நேராக கொண்டு போயிட்டு M'(U2M) அப்படி பண்ணிங்கன்னா இது வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே ஆரஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு இந்த நம்ம ஹெட்லைட்ஸ் இந்த 2 ஆரஞ்சு வந்து இங்கே ஃபேஸ் அதாவது பேக்கில் ஃபேஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே ஆரஞ்சு இருந்ததுன்னா பின்னாடி ஆரஞ்சு இருக்கணும். இங்கே நமக்கு ரெட் இருக்குது. இப்போ அதனால் இந்த 2 ஹெட் பார்ஸும் நான் இப்படி பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இப்போ இது இங்கே ரெட் இருக்கிறதுனால நான் இந்த ஹெட்லைட்ஸை பின்னாடி வச்சுக்கினேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா M2 பண்ணுறேன். இப்போ நான் M2 பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து M2 பண்ணுறேன். இப்போ நான் M2 பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து M2 பண்ணதுனால எனக்கு இந்த ரெட்டும் சால்வ் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஆரஞ்சும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 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 இங்கே இருக்க பீஸை வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம திரும்பி M2 பண்ண போகிறோம். இந்த 2 பீஸ்க்கு நமக்கு எந்த அஃபெக்டும் ஆகக்கூடாது. அதுக்கு நீங்கள் U இல்லை U' பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து U பண்ணிக்கிறேன்னு வைங்க. ஸோ திரும்பி நான் M2 பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து இந்த 2 பார்ஸ் அப்படி சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டு பீஸ் சேர்க்கணும். இந்த லாஸ்ட் பீஸ் இது. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே பின்னாடி இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதாவது இப்போ இந்த பீஸை நம்ம எப்படி சேர்க்கலாம்னா வந்து M'(U2M) அதே நீங்கள் இங்கே ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து M'(U2M'. ஸோ இப்படி பண்ணிவிட்டு உங்கள் AUF பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இப்படியே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். நண்பர்களே இப்போ உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து ரெட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரெட்டு வந்து இங்கே வச்சுட்டு இப்படி சால்வ் பண்ணுறீங்க. இப்படி சால்வ் பண்ணிட்டோன்னே U இல்லை U' பண்ணணும். இப்போ நீங்கள் U' பண்ணி இப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் கிடைக்கலாம். இங்கேயும் 2 ஸ்வாப் இங்கேயும் 2 ஸ்வாப் ஆகணும். உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சு இங்கே இருக்க பீஸ் இங்கே வரும், இங்கே உள்ள பீஸ் இங்கே போகும். ஸோ இப்படி இங்கே ஸ்வாப்னா ஒன்றும் இல்லை, M2 U2 M2 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி சால்வ் ஆகிடும். இவ்வளோதான் நண்பர்களே. இந்த 2 கேஸ் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வரும். ஸோ இவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணாலே உங்களுக்கு வந்து 3x3 ரூம் மெத்தடோடு சால்வ் பண்ணிடலாம். நன்றி.